ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டஸ் சம்பவம் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெப்டோ பத்தின அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் நான் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதை பத்தியும் வந்து இந்த வீடியோல இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா நான் ஜெப்டோக்கு வந்து போவே இல்லை. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பேக் பெயின் வந்து வந்துச்சு. நான் ஜெப்டோ தொடர்ந்து ஓட்டினாலயா என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியல. பைக்லேயே போயிட்டு இருந்தனாலயா அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் பேக் பெயின் வந்துச்சு. ஸோ டாக்டர் வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஸோ நானும் வீடியோஸே போடல. ஆனாலும் தொடர்ந்து எனக்காக நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, கமெண்ட் பண்ணிருக்கீங்க, நன்றி. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த ஜெப்டோவில் இனிமே ஓட்ட ஆரம்பிச்சுட்டு இதுல இருந்து வர வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டிஷர்ட் பிசினஸ் பண்ண சொல்றாங்க. சின்ன பசங்க டாய்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம சேல் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது பிசினஸ் பண்ணு, அது மாதிரி சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இன்கம் வச்சு சின்ன சின்னதா நம்ம ஒரு முதலீடு பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ நீங்களும் வந்து எனக்கு வந்து ஐடியா கொடுங்க, என்ன மாதிரி பிஸ்னஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம கிட்ட வந்து ஒரு இன்கம் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட்னே பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 10,000 15,000 தான் இருக்குமே மோஸ்ட்லி. அவ்வளோதான் என்னால் சேர்க்க முடியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த ஒரு முயற்சி நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸ்லையும் வந்து மென்ஷன் பண்ணுங்க எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. என்னடா அமௌண்ட் வெறும் 15,000 தான் வச்சிருக்கேன், இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் ஆனால் இருக்கிறத வச்சுட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை நான் பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே என்னால் செய்ய முடியாது. ஜெப்டோவில் வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஸ்லாட்லாம் வந்து நீங்க வந்து ஆர்டர் எடுக்க போறீங்க அப்படின்னா ஸ்லாட் வந்து புக் பண்ணிட்டு தான் போகணும் முன்னாடியே. அப்படி இல்லைன்னா ஃபைன் வந்து பிடிப்பாங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஸ்லாட்ல வந்து நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து புக் பண்ணணும். அதாவது இன்னைக்கு நான் வந்து ஓட்டுவேன், இந்த டைம்ல வந்து சொல்லி நீங்க புக் பண்ணிட்டு தான் வந்து ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருக்குமா ஜெப்டோல. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ்க்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக ஜெப்டோவில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பார்ட் டைம் ஜாப்ன்றது தான் மெயினாக வந்து முன்னாடி போயிட்டு இருந்துச்சு ஜெப்டோ. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அங்கங்கே எல்லா சந்திலையும் ஜெப்டோ வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்தையும் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து இப்போ வந்து அவங்க எப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் தான் வேணுன்ற மாதிரி மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லாட் புக்கிங் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் குறிப்பிட்ட ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு அன்னைக்கு நீங்கள் போக முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே சம்பாதிச்ச பணத்துல இருந்து ஃபைன்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் வந்து மாறி இருக்கு ஜெப்டோல. அது மட்டும் இல்லாம யூனிஃபார்ம் வந்து மஸ்ட். அடிக்கடி வந்து போட்டோ எடுத்து நம்ம வந்து போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் இங்கே தான் இருக்கேன், நான் தான் ஓட்டுறேன் வண்டி அப்படின்னு சொல்லி. முன்னாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருத்தர் ஐடி இருக்கும், ஆனா அதுல வந்து வேற ஆள்லாம் ஓட்டிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் வந்து அதை வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு உன் ஐடியில நீ மட்டும் தான் ஓட்டணுன்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்களாமா. இப்போ கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மாச கணக்குல நான் வந்து வீடியோஸே போடல. அது ஜெப்டோல வந்து நம்ம இன்கம் சம்பாதிச்சு ஏதாவது ஒரு பணம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். பிசினஸ்னா நம்மளால பெரிய பிசினஸ்லாம் பண்ண முடியாது. பட் ஆனால் குட்டியா ஏதாவது ஒரு பிசினஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் மைண்ட்ல வந்து எனக்கு ஓடிட்டே இருக்கு. நம்மளும் வந்து ஏன் பிசினஸ் மேனா மாற முடியாது, மாறலாம், நம்ம வந்து ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணா கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மேல நம்ம முதல்ல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ வந்து இப்போ நம்ம யோசிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, ஜெப்டோல வந்து இன்கம் வச்சு கொஞ்சம் சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. நீங்க கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் வீடியோஸ் ஏன் போடலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் வந்து ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்க. இனிமேல் வீடியோஸ் வந்து போட ஆரம்பிக்கிறேன். ஜெப்டோ மட்டும் இல்லாம ஸ்விக்கி பத்தியும் போட போறேன், பிளிங்கிட் பத்தியும் போட போறேன். ஸோ எல்லாமே தொடர்ந்து வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.